சிங்கார சீமையில தென் கோடி மூலையில சீராக வாழ்ந்த குடும்பம் அந்த திக்கு 8 பேர் விளங்கும். இக்கால பாண்டவர் என்றிங்கு வாழ்ந்தவர் ஒன்னாக 5 பேரும்மா ரொம்ப ஒத்துமையா வாழ்ந்தாரம்மா. ஜில்லா கலெக்டர் எனும் திமிரினிலே வெள்ளப்பாரங்கி என் ஒரு பெயமனானான். பாதம் தொட வளர்ந்த கூந்தலிலே வந்த மயக்கத்தில் அவன் மனம் ஏங்கி நின்றான். உயரழகினில் அவள் ஒரு சிப்பச்சிலைதான். கற்பு கரசியின் வழி வந்த குல மகள்தான். யாரு கண்ணுப்பட்டு போனா மண்ணுப்பட்டு மண்ணாள வந்த தோர கண்ணால ஆசையில பெண் கேட்க வந்து நின்னா. நகமால எனக்கு கட்டி கொடு. மார்பிலும் உங்கள் தோள்களிலும் இந்த மயிலா சாய்ந்தது. ஓர் மகள் உங்கள் ஐவருக்கும் என இவளா வாழ்ந்தது. ஐயன்மார் 5 பேரும் ஒன்னாக கூடி நின்று ஏதேதோ பேசி முடித்தார். அதில் மானத்ததான் வாழ வச்சார். அண்ணா, அந்த பரங்கி எனக்கு நாகம்மாளை கட்டிக் கொடுப்பதை விட நாகம்மா, ஊரெல்லாம் கல்லூர் பை, உள்ளே இறங்கி பதுங்கிக் கொள்ளம்மா. சரி ஐயா. உயிரோடு வைத்து புதைக்காதே என்னை, உயிராக காத்த ஐயா. மரணத்தின் முதலடி இதுவென்று மனசுக்கு புரிந்தது அது என்று. இது விதியா இல்லை சதியா, இது சதியா. 2 அடி மூடுற ஒரு வேளை என் இருதயம் துடித்திடும் குரலோசை உங்கள் செவியில் இன்று விழுமா, இது விழுமா? 3 அடி மூடுற நேரம், 4 அடி மூடுற நேரம். பெண்ணாய் வந்தவள் நான் மண்ணாய் போகின்றேன். செய்த யாவர்க்கும் இங்கு சாபங்கள் வந்து தொடரும். இருக்கின்ற போது அவள் இட்ட சாபம் எது வந்து நாளை புரியும். பெண்ணாக வந்த தெய்வத்தை எண்ணி ஒரு கோயில் கட்டி முடிப்பீர். பழி பாவம் தீர தினந்தோறும் வந்து வணங்குங்கள், நன்மை பெறுவீர்.